லாஃபிங் கேஸ் இருக்கு இல்லையா, இந்த படம் பாக்குறவருக்கெல்லாம் என்ட்ரு ஆகும்போது வாயில லாஃபிங் கேஸ் ஸ்ப்ரே பண்ணிடணும். அப்பதான் எங்கேயான சிரிக்கலாம் தவிர படத்துல எங்கேயும் சிரிக்கிற மாதிரி இல்லை. நாளைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இவரை. ஏன்னா அந்த அளவுக்கு படம் மாசா இருந்தது. ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே ஒரு மாதிரி போகுதுன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் போக 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 அப்படியே தலையில திருப்பி போட்டு ரொம்ப ஜாலியா ஒரு ஃபன்னா என்ஜாய் பண்ற அளவுக்கு சூப்பரா கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினி ஐயோ நான் கியூட்டுங்க அழகு அப்படி அதான் அந்த அளவுக்கு ரசிகரமா ரொம்ப அழகா இருந்தது. அதெல்லாம் எங்கேயுமே போர் அடிக்கல. ஒரு படம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. போக 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 அப்படியே நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஓ இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் இருப்பாங்க. ஆனா இருக்காங்க, இதை விட மோசமாலாம் இருக்காங்க இப்ப காலகட்டத்தில். அதுல யங்ஸ்டர்களும் ரொம்ப என்ஜாய் பண்ற அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம். செம்மையா இருக்கு ப்ரோ படம். சத்தியம் செம்மையா நடிச்சிருக்காரு ப்ரோ. வேற லெவல்ல இருக்குது படம் ப்ரோ. தூக்கி சாப்பிட்டுக்கிறாரு ப்ரோ எல்லாத்தையும். சூப்பரா இருக்கு ப்ரோ படம். கண்டிப்பா வேற லெவல் ப்ரோ. ஃபேமிலியா பார்க்கலாம் சார். சூப்பரா இருக்கு சார். காமெடி எல்லாமே இருக்கு சார். சூப்பரா இருக்கு. எப்படி நடிச்சிருக்காரு? பிரதீப் சூப்பரா நடிச்சாரு. டிராகன் வேற டைப் இதுதாரு. மியூசிக் சூப்பரா இருக்கு சார். ஃபேமிலியா பார்க்கலாம். பசங்களை கூப்பிட்டு கூட பார்க்கலாம். பிரதீப் as an actor ஹேட்ரிக் ப்ரோ. வேற லெவல் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டோரி அத ஃபேமிலி ஆடியன்ஸ் அவ்வளவா ரிவீல் பண்ண முடியாது. ஆனா சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் கம்பேர் பண்ண முடியல ப்ரோ. ரெண்டு வேற வேற இது வேற லெவலா இருக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். மியூசிக் கலெக்டர் சாயப் சூப்பரா பண்ணுங்க. சேம் தான். ஃபேமிலியோட மூவி நல்லா இருந்துச்சு. எதுவுமே இல்ல ப்ரோ. எனக்கு ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். ஃபுல்லா இது பண்ணி கண்டிப்பா சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு. ஆக்சுவலா லவ் ரிலேஷன்ஷிப் பத்தி தான் சொல்லியிருக்காங்க படத்துல. ஸோ பிரதீப் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஆமா என்ன சொல்றது, நம்ம வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்திருப்போம். பட் ஆனா இந்த படம் டோட்டலா என்டையரா வேற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லா ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆகுமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஆக்சுவலா டேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல படம் எடுத்திருக்காங்க. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து இது கனெக்ட் ஆகுமான்றது கொஞ்சம் டவுட் தான். மியூசிக் நல்லா இருக்கு, குறை சொல்ல முடியாது. சாங்கோட பிளேஸ்மெண்ட்டும் ஓகே தான். பிஜிஎம் நல்லா தான் இருக்கு. சீரியஸ் மீன்ஸ் என்னன்னா ஆணவ படுகொலை சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி தான் பேச வருது. பட் ஆனா அதை கன்வே பண்ண விஷயம் வந்து ரொம்ப ஃபன்னா பண்ணதுனால வந்து அது கனெக்ட் ஆகுமான்றது தெரியல. எதுவும் மெசேஜை வந்து திணிச்சா மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஒரே விஷயம் தான், இப்போ ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது மாதிரி கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் வராதுன்றதுதான் இந்த படம் சொல்ல வருது. என்னங்க இல்ல டிராகன் அளவுக்கு வராது. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. என்ன மாதிரி நடிச்சிருக்காங்க? என்ன ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. எப்பயும் போல பிரதீப் சூப்பரா பண்றாரு. அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. ரெண்டு பேருக்கும் பேர் நல்லா இருந்துச்சு. பட் இந்த ட்விஸ்ட் எல்லாம் நிறைய ட்விஸ்ட் இருக்கு உள்ள. படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மியூசிக் அண்ட் சாங்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. காமெடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரியில இந்த செகண்ட் ஹாஃப்ல அதுல ஒரு ட்விஸ்ட் கொடுத்து விட்டுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. லேக்ல அதுவும் இல்ல, டியூரேஷன் தான் கம்மியா இருக்கு. டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்கும். இல்ல எல்லாமே டிராகன்ல அந்த ஒரு கான்செப்ட்ல அது நல்லா இருக்கும். இந்த கான்செப்ட்ல இது நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். ஐயோ அவருதாங்க மாஸ் பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா ஐயோ என்னடா இந்த மனுஷன் இவ்வளவு வில்லத்தனத்தை பண்ணிருக்காருன்னு நினைச்சோம். அப்படியே கிளைமேக்ஸ் பார்த்தா அப்படியே திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே படம் வந்து நம்ம படம் நல்லா இருக்கும்போது மியூசிக் பத்தி எதிர்பார்க்க மாட்டோம். ஐயோ இது குறை அது குறைன்னு சொல்லுவோம். ஆனா படம் நல்லா இருக்கும்போது மியூசிக் குறையா இருந்தா கூட தெரிவிக்கல. அது ஓகே. எப்பயும் பேசிக்கா ஒரு மியூசிக் டைரக்டர் என்ன பண்ணுவாலும் அதுக்கு உண்டான விஷயத்த பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஐயோ டிராகன் அளவுலாம் இல்ல. டிராகன்லாம் வேற மாதிரி ஒரு ஜாங்க கொண்டு போய் தான் அது எல்லாத்துக்கும் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் கம்மி. ஒரு 50+ போனாலும் கண்டிப்பா துண்டை போட்டு தூங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஆனா ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி தான் படம் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு. என்ன மாதிரி ஸ்டோரி? என்ன மாதிரி ஸ்டோரி? லவ் ஸ்டோரி தான். கொஞ்சம் சீரியஸா இருக்கு. காமெடி அதெல்லாம் இருக்கா? காமெடி நல்லா இருக்கு. கொஞ்சம் சீரியஸா போயிடுச்சு கடைசியில. ஆமா நடிச்சிருக்காரு அவரு. சூப்பரா நடிச்சிருக்கு. டிராகன் மாதிரி இருக்கா இல்ல டிராகனோட பெட்டரா இருக்கா? டிராகன் அளவுக்கு இல்ல. டிராகன் அளவுக்கு. அவங்க மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஓகே. ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலியா பார்க்கலாம். மமிதா ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்க. ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காங்க. ஏதாவது லேக் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல ஏதாவது லேக்? கொஞ்சம் நடுவுல லேக் அடி. மாசா இருக்கு ப்ரோ. காமெடி பஞ்சமே கிடையாது. சீரியஸா போயிட்டு இருக்கோம். இடையில கூட காமெடி வரும். போர் அடிக்கலையா? நெரிச்சலா இல்லையா? இல்ல கரெக்டா சிங்க் எல்லாம் கரெக்டா ஆகுது. போர் அடிக்கல, எங்கேயுமே லாக் ஆகல. படம் வந்து கரெக்டா போகுது. நல்லா இருக்கு ப்ரோ. மியூசிக் எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக். சரத்குமார் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. வழக்கம் போல அவர் சென்டிமெண்ட்டும் காட்டினாரு. வில்லனிசமும் எல்லாமே பக்காவா பண்ணியிருக்காரு. மியூசிக்
பக்காவா இருக்கு. பேக்ரவுண்ட் எங்கெங்க கரெக்டா கொடுக்கணுமா கரெக்டா கொடுத்துருக்காரு. அந்த ரேப்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. டிராகன் அளவுக்கு இருக்கா படம்? டிராகன் அளவுக்கு இருக்கு ப்ரோ. டிராகனை விட நல்லாவே இருக்கு. காமெடிலாம் நல்லா கொண்டு வந்திருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலியா பார்க்கலாம். தீபாவளிக்கு ஏத்த கரெக்டான ஃபேமிலி மூவி ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம். ஃபேன்சி ப்ரோ படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. என்ன மாதிரி ஸ்டோரி ட்ரை பண்ணிருக்காங்க? ப்ரோ ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்டோரி ப்ரோ. எல்லாரும் வந்து பார்க்கலாம் ப்ரோ. 2Kக்கு அந்த ஜென்சி சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு ஏத்த ஸ்டோரி நல்லா இருக்கு. படத்துல ஏதாவது லேக் அந்த மாதிரி இருக்கா? லேக் எதுவும் இல்லை ப்ரோ. எமோஷனலா இருக்கும். செகண்ட் ஹாஃப் நல்லா போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்டா போயிடும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா எமோஷனலா போகும் ப்ரோ. லேக்னு சொல்ல முடியாது. படத்தோட ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி தான் போயிருக்கு. ட்விஸ்ட் நிறைய இருக்கா? நான் ட்விஸ்ட் பண்ணுவேன். ட்விஸ்ட்னு சொல்லலாம் ப்ரோ. அதை நம்ம தெரிஞ்ச எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் ட்விஸ்ட்டை. பட் அது ட்விஸ்டே சொல்லலாம். நல்லா இருக்கும். மியூசிக் நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஸ்டோரி தான். எப்படி சாக்ரிஃபிகேஷன். ஹீரோயின் எப்படி நடிச்சிருக்காங்க? எனக்கு சரத்குமார் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோ எல்லாம் நல்லா பட் சரத்குமார் ஆக்டிங் தான் டாப் நாட்ச். டிஃபரெண்ட் சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். என்டர்டைன்மெண்டா இருக்கும். படம் ரொம்ப வேஸ்ட்டுங்க. படத்துல வச்சுக்கலாமா? படத்துல ஒன்னும் கிடையாது. ஆக்சுவலி லவ் டுடே அப்போ டிராகன் இருக்கு இல்லையா, அந்த இதுல இது 1% கூட கிடையாது. ஒரு காமெடி மாதிரி ட்ரை பண்றாரு. தமிழ் சினிமால நல்ல காமெடி வந்து ஒரு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துல எந்த காமெடி சீனும் ஒர்க் அவுட் ஆகல, எந்த கேரக்டரும் ஒர்க் அவுட் ஆகல. கதையும் சும்மா ட்விஸ்ட் வந்தாரு. எந்த ட்விஸ்டும் ஒர்க் அவுட் ஆகல. இவங்க எம்ஜிஆர் மாதிரி நடிக்க வச்சிருக்காரு. பிகினிங்ல இவர் ஒரு கல்யாணத்துல போய் ஃபைட் பண்ணிட்டு ஷாண்டலியர் மேல எல்லாம் தொங்குறாரு. ஏன் சிரிக்கிறாங்க, எப்போ சிரிக்கிறாங்க, எது காமெடி எது டிராஜடி ஒன்னும் புரியாம போயிடும். இந்த லாஃபிங் கேஸ் இருக்கு இல்லையா, இந்த படம் பாக்குறவருக்கெல்லாம் என்ட்ரு ஆகும்போது வாயில லாஃபிங் கேஸ் ஸ்ப்ரே பண்ணிடணும். அப்போதான் எங்கேயான சிரிக்கலாம் தவிர படத்துல எங்கேயும் சிரிக்கிற மாதிரி இல்ல, அழுற மாதிரி இல்ல, ஷாக் ஆகுற மாதிரி இல்ல, எதுவும் இல்லை. இது ஒரு சும்மா ஒரு சீக்ரெட் ஸ்டாண்டிங் காமெடி மாதிரி இருக்கு, ஒரு டிவி சீரியல் மாதிரி இருக்கு. அதை தவிர ஒரு முழு படமா ரசிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. டியூட் சூப்பர். தீபாவளிக்கு வந்து ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு படம். இது வந்து பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை வந்து பயங்கர டிஸ்கஷனை கொண்டு வரும். படம் வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா நடிச்சிருக்காரு. பிரதீப் ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை பண்ணியிருக்கிறாரு. அந்த கமர்ஷியல்ல ஒரு வேலிடான ஒரு சோசியல் இஷ்யூ பேசியிருக்காரு. அதனால இந்த படம் வந்து தப்பிச்சுது. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது முதல்ல சரத்குமார் சார் அக்செப்ட் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். அவர் சோசியலா என்ன சொல்றது, ரியலா பொலிட்டீஷியன். அவரு ஆஸ் அ பொலிட்டீஷியனா இருந்துச்சு இந்த படத்தை வந்து பண்றதே பெரிய விஷயம். அவருக்கு தான் நன்றி சொல்லணும். சாயபி சூப்பர் மியூசிக், ஆசம். சாயபியோட மியூசிக் தான் இந்த படத்துக்கு புல்லிங்க. டிராகன் அளவுக்குலாம் இல்ல. டிராகன் வந்து உங்களுக்கு பயங்கரமா பிளாஸ்ட் இல்ல. டிராகனை விட கம்பேர் பண்ணும்போது ஓகே தான். டிராகன் தான் சூப்பர் எனக்கு.